முந்தைய காலத்தில் வாழை இலையின் நடுவில் இது போன்ற பெரிய கோடு எதுவும் இல்லை. ராமாயண காலத்துக்கு பிறகுதான் வாழை இலையில் கோடு வந்ததாக ஒரு வரலாறு. ஒருமுறை ராமன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சமயம் அனுமனும் அங்கிருந்தாராம். உடனே ராமன் அனுமனிடம் சென்று, என்னுடைய ஒரே இலையில் அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அனுமன் தான் சாப்பிடுவதற்காக இலையில் பாதியை அணில் மேல் கோடு போட்டது போல அந்த வாழை இலையிலும் பாதியாக தன்னுடைய விரல்களால் கோடு போட்டாராம் ராமன். அப்படி கோடு கிழிக்கப்பட்ட 2 பிரிவுகளில் ராமன் உட்கார்ந்திருந்த பக்கத்தில் உள்ள இலையில் எப்போதும் மனிதர்கள் விரும்பி சாப்பிடும் உணவையும், எதிர்ப்புறத்தில் அனுமன் இருந்த பக்கத்தில் குரங்குகள் விரும்பி சாப்பிடுகின்ற காய்கறிகளும் பழங்களும் பரிமாறப்பட்டன. உப்பு மற்றும் ஊறுகாய் இரண்டுமே நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல் என்பதால் அதை நம்முடைய கைகள் கஷ்டப்பட்டு எட்டி எடுக்கும் தூரத்தில் நுனியில் வைக்கிறார்கள்.